பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திலிருந்து உங்களோட கனெக்ட் ஆகக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தபடியால் தேவன் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானத்திற்கு ஒரு வேத பகுதியை திருப்பிக் கொள்ளலாம். Genesis chapter 26 verse 20, 21 and 22. Genesis chapter 26 ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22ஆம் வசனம். கொஞ்சம் பெரிய வசனம் தான், கொஞ்சம் கேட்டுக்கலாமே. ஓகே, ரைட். கேராரின் மேய்ப்பர் இந்த தண்ணீர் துறவன் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கு மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக் என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். அதனால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். அப்பின்பு அவ்விடம் விட்டு பேர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு அப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். சித்தனா என்று பெயரிட்டான், ஏசேக் என்று பெயரிட்டான், ரெகோபோத் என்று பெயரிட்டான். சித்தனா என்று பெயரிட்டான், ஏசேக் என்று பெயரிட்டான், மூன்றாவது ரெகோபோத் என்று பெயரிட்டான். சித்தனா சண்டை, ஏசேக்னா வாக்குவாதம், ரெகோபோத் என்றால் ஒரு ஜீவ ஊற்று. இன்றைக்கு வாக்குவாதம் பண்ணாத ஈசாக்கு, சண்டை போடாத ஈசாக்கு, தகப்பன் தூற்று போட்ட துறவை சரிப்படுத்துகிறதுக்கு மகனுக்கு உரிமை உண்டு. I have all rights to do it. He done it, but people are turned against him. ஃபைட் பண்ணல, வாக்குவாதம் பண்ணல, சண்டை போடல, ஒதுங்க சற்று தள்ளி வேறொரு துறவை தோன்றுகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா? சற்று தள்ளி போய் வேறொரு துறவை தோன்றினான். சற்று தள்ளி போய், சற்று தள்ளி போய். சில நேரங்கள்ல சில உங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்களும் முட்டி மோதிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி தான் போங்களேன், கொஞ்சம் தாழ்த்தி தான் போங்களேன், கொஞ்சம் இறங்கி தான் போங்களேன். உங்களுக்கு ரெகோபோத் காத்திருக்கு. வேலையில பிரச்சனையா, தொழில பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, சொந்தக்காரங்களோட பிரச்சனையா, சற்று தள்ளி போங்க, ஒரு படி தாழ்த்தி போங்கள. என் கர்த்தர் நிச்சயமா உயர்த்தாம இருக்க மாட்டார். ஒரு படி தாழ்த்தி போய் பாருங்களேன், ஒரு படி தாழ்த்தி போங்கள. மோதாதீங்க. மனுஷனோட சண்டை போட கர்த்தர் நம்மளை அழைக்கவே இல்லை. உடன்பிறப்புகளோட சண்டை போட கர்த்தர் நம்மளை அழைக்கவே இல்லை. மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் அல்ல, பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சரி, சிலர்லாம் மாற்றவே முடியாது, பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க, குத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க மோதிட்டே இருக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி ஒதுங்கி போங்க. நீங்க ஒதுங்கி போறனால நீங்க தோத்து போகல, கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். உங்களுக்கு ஒரு ரெகோபோத் காத்திருக்கு, உங்களுக்கு ஒரு ரெகோபோத் காத்திருக்கு, ரெகோபோத் காத்திருக்கு. சற்று தள்ளி வேறொரு இடத்துல ஒரு மூன்றாவது ஒரு துறவை தோன்றுகிறார். அந்த இடத்துக்கு எதுக்கவில்லை, வாக்குவாதம் பண்ணவில்லை, அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கு. இன்னைக்கு பிரச்சனையா பார்த்துட்டு இருக்கேன், போராட்டமா பார்த்துட்டு இருக்கேன், நெருக்கமா பார்த்துட்டு இருக்கேன், உபத்திரமா பார்த்துட்டு இருக்கேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அமுதா சகோதரி, அமுதா சிஸ்டர், உங்க மேல ஒரு கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். உங்க வீட்டு பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்குது, பினான்ஸ்ல ஒரு அற்புதம் நடக்குது, பரலோகம் திறந்திருக்கிறதே நான் பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ லார்ட், க்ளோரி டு காட். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறது. தேங்க்யூ. பிசினஸ் மேன் ஹூ இஸ் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம், தேங்க்யூ லார்ட். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க கோல்ட் ஸ்மித் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க கோல்ட் ஸ்மித் பிசினஸ்ல நல்லா ஓடுது, ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பெரிய லாஸை ஃபேஸ் பண்றீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை பண்ண போகிறார். You will restore it back double. God will bring the supernatural miracle. உங்களுக்கு ஒரு பெரிய கதவை திறக்க போகிறார். வானம் திறக்கப்பட்டு ஆயிற்று. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இன்னைக்கு பிரச்சனையா, ஒதுங்கி போங்க. துமாக்கோட ஆலோசனைக்கு நடவாமலும், பாவியோட வழி நில்லாமலும், பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும், நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது, நடக்கக்கூடாது, விலகி ஓட சொல்றாரு. சோ இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க பாப்பீங்க. இயேசு நாமத்தில் நாள் முடிகிறதுக்குள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும். பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். வியாதி நீங்கி போகிறது. இதனால் பிறந்த நாள் திருமண காண்கிறவர்களை வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Take this prophetic word, receive it in Jesus name. இரவு கண்மூடி படுக்கிறதுக்குள்ளாக, படுக்கைக்கு போகிறதுக்குள்ளாக என் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை காண்பீர்கள். Receive it in Jesus name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day. Amen. God bless you.